இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாக யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் என்னபடி அது தாவீதின் நகரம் என்னப்பட்டது. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே ஒரு வசனம்தான். இந்த 5-7 பார்க்கும்போது, அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்துலேயும் அது தாவீதின் நகரமாயிற்றுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் 7ஆம் வசனத்துலேயும் அது தாவீதின் நகரம் என்னப்பட்டதுன்னு இதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தாவீதோடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, சவுல் துரத்தின ஒரு நிலைமை. சவுல் ஒரு பெரிய போராட்டம். சவுளுடைய துரத்துதல் ஒரு பெரிய போராட்டம், ஒரு நெடுங்கால பிரச்சனையாக இருந்தது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் இந்த பிரச்சனை. அதாவது சவுல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தீடிந்த நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல. சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியல. கர்த்தருடைய சத்தத்துக்கோ கர்த்தருடைய வார்த்தைக்கோ கர்த்தருக்கோ எந்த விதத்திலையும் சவுல் கீழ்ப்படுகிற மாதிரியும் இல்லை, கீழ்ப்படுகிறதுக்கான 1% இருதயமும் சவுல்கிட்ட இல்லை. அதனால தான் அந்த சம்பவம் நடந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணப்படுறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அதாவது தாவீதோட அதுக்கு முன்னாடி நிலைமை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு தலை சாய்க்க ஒரு இடமில்லாத நிலைமை. தலை சாய்க்க ஒரு இடமில்லாத நிலைமைனா கெபியிலையும் காடுகளிலும் வனாந்திரத்திலையும் ஒரு சவுல் துரத்துறதுனால ஒரு அலைச்சலான ஒரு நிலைமை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, ஒரு இலைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு கடினமான நிலைமை, ஒரு தூக்கம் கூட இல்லாத நிலைமை. அதனால அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அதாவது முதல் சாமுவேல் சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. சாமுவேல் தாவீது சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணாரு. அடுத்து ஒரு கோத்திரத்து மட்டும், அதாவது ஒரு கோத்திரம் யூதா கோத்திரத்து மேல மட்டும் இப்போ அபிஷேகம் பண்ணப்படுறார் தாவீது. 2வது அபிஷேகம் இது. இந்த நேரத்தில் என்னன்னா, அதாவது ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறார் ஒருத்தர். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 5வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். அதாவது ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிறார், ஆனால் ஒரு நகரத்துக்குள்ள ஜனங்க பிரவேசிக்க விடமாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். இது ரியலா நீங்க பார்க்க முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது ஒரு யுத்தம் நடக்குது இங்க. அதில் என்னன்னா, தாவீது எருசலேமை பிடிச்சே ஆகணும். இந்த எபூசியர் வாசம் செய்கிற இடம் தான் எருசலேம். இந்த எருசலேமை பிடிச்சே ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த எருசலேம் ஒரு போராட்டமாகவே இருக்கு. இன்னும் இந்த எருசலேம் ஒரு நியூஸாகவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எருசலேமுக்காக போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம்னு தெரியும். அவங்க போராடுறது பிசிக்கல் எருசலேமுக்காக, நாம போராடுறதோ தாவீது போராடினதோ இது ஸ்பிரிச்சுவல் எருசலேமுக்காக. நம்ம பிசிக்கல் எருசலேமுக்காக நம்ம போராட போகிறது இல்லை. நம்ம பிசிக்கலாக இருக்கிற லேண்டான இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்காக நம்ம போராட போகிறது இல்லை. நம்ம ஆவிக்குரிய கானானுக்காகவும் அதுக்கு தலைநகரமாக இருக்க எருசலேமுக்காகவும் நம்ம போராடின்னு இருக்கோம். அதாவது தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்காக போராடினு இருக்கிறோம். பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்காக போராடினு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும்னா அதுக்கு ஒரு தலைமையான இடம் இருக்கணும், ஒரு தலைமைத்துவம் இருக்கணும், ஒரு தலைமையான இடம் இருக்கணும். அது போல் அந்த தாவீது போல் நம்மளுக்கு இந்த கானான் வசப்படாமல் இருக்குது. ஒரு நகரத்தையாவது பிடிச்சாகணும் நம்ம. அப்போ தான் அதுக்கு அதை வச்சு பேஸ்மெண்ட்டாக வச்சு அடுத்து நம்ம எல்லையை விஸ்தாரப்படுத்த முடியும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில். இந்த நேரத்திலலாம் தாவீது தைரியமாக சீயோன் கோட்டையை பிடிக்கிறாரு. அதாவது அது தாவீது நகரமாயிற்று. இந்த எருசலேம் தாவீதால மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும்.
ஏன்னா வந்து தாவீது வந்து அந்த அளவுக்கு வந்து தைரியசாலின்றதுனால இல்லை, அவர் ஒரு யுத்த புருஷன். அதாவது ஒரு யுத்த புருஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி எப்படி அதை நடத்தணும்னா தாவீது இதை பிடிக்கல. தாவீதுக்காக வந்து எத்தனையோ பேர் வந்து போராடி நம்ம வந்து அந்த இடத்துல அந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ராஜா மட்டும் தனியாக யுத்தம் பண்ண போகிறதில்ல, ஒரு சேனாபதி இருக்க போகிறாரு, அதை யோவாப் சொல்கிறாங்க. அதே போல் அதுக்கு கீழே படைத்தலைவர்கள், சேனாதிபதி கீழே எத்தனை பேர் போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க. அதுபோல் ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வந்து எருசலேமை பிடிக்கிறாங்க. இப்போ இதே போல் தான் வந்து ஒரு ஒரு எப்பவுமே ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அதோடைய தலைநகரத்தை பிடிச்சா வந்து ஒரு 90% வந்து நீங்கள் ஜெயிச்சிட்ட மாதிரி. ஒரு நாட்டுடைய தலைநகரத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அது 90% வந்து பிடிச்சிட்ட மாதிரி. அது அந்த ராஜா அதுக்குள்ளே தான் இருப்பார், அவரை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அந்த எதிரி ராஜாவை சொல்கிறேன். அதுபோல் வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து சத்ருவை எப்படியாவது பிடிச்சாகணும். கடவுள் வந்து நம்ம ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாத்தானை பாதாளத்தில் கட்டி போட போகிறார் ஒரு தூதனை அனுப்பிச்சு. அதுக்கு முன்னாடி நடக்கிற போராட்டம் தான் இந்த போராட்டம். இதில் என்னன்னா நம்ம வந்து ஒன்று கூட்டி ஜெபிக்கணும், ஒருமை வரணும், ஒரு மனம் வரணும், பொறுமை வரணும், விட்டு கொடுக்கறது வரணும். தாவீது கிட்ட இந்த மாதிரி தாவீதின் சில குணங்களில் வந்து தாவீது பல நாள் விட்டு கொடுக்காம இருந்தார். அதாவது தாவீது கிட்ட பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம், மாற்றி மாற்றி பேசுகிற குணம், அப்புறமாட்டு பழி வாங்குற குணம்லாம் இருந்துச்சு தாவீது கிட்ட. அதான் வந்து செரியாவின் குமாரர்கள் அவங்க, யோவாபு, அபிசாயி, ஆசகேல் அவங்க. இதை பற்றி இன்னொரு செய்தியில் விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் வந்து தாவீதுக்கு தேவன் துணையாக இருந்து அந்த எருசலேம் சீயோன் கோட்டையை பிடிக்க தாவீதுக்கு தேவன் துணையாக இருந்தார். தேவன் துணையாக இருந்தால் எந்த நகரமாக இருந்தாலும் சரி, எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, நம்மளால் வந்து பிடிக்க முடியும். நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய போராட்டம் எல்லாமே ஆவிக்குரிய போராட்டம் தான். நம்ம வந்து இந்த உலக ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ஏதோ இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து ராஜா மாதிரி வாழ போகிறது இல்லை. நம்ம ஆவிக்குரிய காணானை பிடிச்சிட்டு நம்ம வந்து பரலோகத்தில் இருக்க போகிறோம். அப்படி இல்லைனாலும் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்து பரம எருசலேம் பூமிக்கு வந்து தேவன் நம்ம மத்தியில் வாசம் செஞ்சு தேவராஜ்யம் கட்டப்பட்டு கடைசி சத்துருவான மரணம் பரிகசிக்கப்பட்டு தேவன் வந்து ஒரு சமாதானம், நோய் இல்லாத, வியாதி இல்லாத, வேதனை இல்லாத, வருத்தம் இல்லாத ஒரு பூர்ண சமாதானம் உள்ள ராஜ்யத்தை நம்ம பூமியில் ஸ்தாபிக்கிறதுக்காக தான் நம்ம இன்னும் போராடின்னு இருக்கோம். இதுக்காக போராடுற அனைவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபிக்கிற, இந்த சேனலில் பார்க்குற, இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிற உங்களுக்காகவும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வந்து உங்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய போராட்டம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் வந்து ஒரு நாள் விட்டு விலகிற தேவன் இல்லை, மனம் மாறுகிறதுக்கு அவர் மனிதனும் அல்ல. அது இல்லாத வந்து இந்த யுத்தத்தில் நம்ம பின்வாங்கி போனாலும் அவர் ஒரு நாளும் பின்வாங்கி போகிறதில்ல. சேனைகளின் கர்த்தர் அவர். ஏன்னா வந்து யுத்தம் கர்த்தருடையது. ஒரு நாளும் வந்து யுத்தத்தை வந்து கர்த்தர் பின்வாங்கிறதே இல்லை. எல்லாருக்கும் தேவன் துணையாக இருந்து நமக்கு ஒரு நகரத்தையும், தேவன் வந்து பரிசுத்த நகரத்தையும் பரம எருசலேமையும் நமக்கு தேவன் பிடித்து தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.